இப்போ ஆரியர்கள் உள்ள வரப்போ இந்த கதையை எடுத்துகிட்டு வரல. இன்னும் சொன்னால் ஆரியர்கள் உள்ள வர்றப்போ சமஸ்கிருதன்ற ஒரு மொழி கிடையாது. ஸ்டெப்பி புல்வெளியில் பேசின ஒரு மொழியை அவங்க எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஈரான் வர்றப்போ ஈரானில் இருக்கக்கூடிய அனத்தோலியா மொழி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் பக்கம் வரப்போ அங்கே இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்த பின்னாடி 6வது நூற்றாண்டில் வந்து பிராகிருதம்னு ஒரு மொழி உருவாகுது. ஏன்னா வந்து புத்தர் வந்து அவருடைய போதனைகளை பாலின்ற மொழியில் சொல்கிறாரு. மகாவீரர் வந்து அவருடைய போதனைகளை வந்து சூரசேனிங்கிற மொழியை பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து பிராகிருதம்னு வருது. இந்த பிராகிருதத்தை பார்த்து இந்த பிராகிருத வார்த்தைகளையும் எடுத்து உருவாக்கப்பட்டதான் சமஸ்கிருதம் இல்லைங்களா? இவங்க வந்து பிராகிருதம் வந்து 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தர் வந்து 5000 ஆண்டுக்கு முன்னாடி இல்லையே. இப்போ ராமாயணம் வந்து ரொம்ப பழசுங்க சொல்கிறாங்க. ராமாயணத்தில் புத்தரை திட்டி வருது, 5 இடத்துல வருது. இப்போ புத்தர் பிறந்ததுக்கு பின்னாடி தானே ராமாயணம் நீங்கள் எழுதியிருக்க முடியும். இப்படியாக நம்ம பார்க்குறப்போ இங்கே வந்துட்டு இந்த மண்ணில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. தெய்வங்கள் பார்க்குறப்பே அவங்களுடைய வேதத்தில் இருக்கிற ஒரு கடவுளையும் அவங்க இங்கே கும்பிடல, இந்த மண்ணில் இருக்க தெய்வத்தை தான் கும்பிட்றாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்ததுங்கிறது